ஆபிரகாமை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாமை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் அழைக்கிறார். ஆசீர்வாதத்தை கொடுக்க முன்னால் ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. பேச்சொல்லி கடவுள் அழைக்கிறார். நான் உனக்கு காட்டி இருக்கக்கூடிய தேசத்துக்கு நீ கடந்து செல் என்பதை அங்கு நீ கடந்து செல்லும் போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். அதற்கு முன்னால் ஆண்டவர் ஒரு கட்டளை கூறுகிறார் ஆபிரகாமுக்கு. உன்னுடைய நாட்டையும் உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய இனத்தையும் எல்லாத்தையும் விட்டு செல். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் விட வேண்டும். எல்லாவற்றையும் விட்டு நான் உனக்கு காட்டி இருக்கிற அந்த தேசத்துக்கு நீ கடந்து செல்லும் போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதை கடவுள் வாக்குத்தத்தமாக என்று கூறியிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதே வாக்குத்தத்தம் ஆபிரகாமை ஆசீர்வதித்த பெருத்த மகிமையான வாக்குத்தத்தம் இந்த ஆண்டவராகிய கடவுள் 7ஆம் மாதத்தில் ஆவியானவர் மகிமை மக்களுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, விசுவாசம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சின்ன நேரத்திலே அவர் அனைத்தை விட்டு அவருடைய வார்த்தையின்படி விசுவாசம் கொண்டு கடந்து செல்கிறார். இன்று நாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த ஆலயத்தில், இந்த இடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜெப பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். இதோ நாம் ஆபிரகாமை போல நாம் விசுவசிக்க வேண்டும். விசுவசிக்கிறது மட்டும் அல்ல, ஒரு சில குணங்கள், ஒரு சிலதை நாம் விட்டு அவர் விடும்போது கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறும்படியாக நமக்கு என்ன தேவையாக இருக்கிறது? கடவுள் பார்வையில் நமக்கு கீழ்ப்படுதல் தேவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கீழ்ப்படிதலாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய பார்வையிலே நாம் எல்லா குணங்களையும் தீமைகளையும் விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் கீழ்ப்படிதல் நமக்கு தேவை. இதை விட்டு கொடுக்கக்கூடிய நிலை நமக்கு தேவை. அடுத்ததாக பொறுமை நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மூன்றும் நமக்கு தேவையாக இருக்கிறது. அப்படி இந்த மூன்றையும் நாம் கடைபிடிக்கும் போது ஆண்டவராகிய கடவுள் ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தருவார். அவர் தருவார் என்று அல்ல, இன்று அவர் தருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நமக்கு அவருடைய கரத்தில் இருக்கிறது. இந்த 1ஆம் தேதி, இந்த 7ஆம் மாதத்தில் கடவுள் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை இன்று ஆவியானவர் கொண்டு வருகிறார். உடன்படிக்கையாக, வாக்குத்தத்தமாக ஒவ்வொரு மாதமும் நம்மோடு கடவுள் பேசிக் கொண்டிருக்கிறார். ஜனவரி மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை புத்தாண்டில் தருகிறார். அதோடு அவர் நிறுத்திவிடவில்லை. ஒவ்வொரு மாதமும் அந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய சிந்தனைகளுக்கும் நம்முடைய இதயத்துக்கும் அவர் உணர்த்தி தருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியாக இந்த ஜனவரி மாதம், புது மாதத்தில், புதிய ஆண்டில், புது மாதத்தில், புதிய நாளில், புதிய நேரத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நமக்கு புதிதாக வாக்குத்தத்தமாக ஒவ்வொரு மாதமும் நம்மை வழிநடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் 6 மாதத்தை முடித்திருக்கிறோம். 7ஆம் மாதத்தில் வந்திருக்கிறோம். அந்த 7ஆம் மாதமும் நமக்கு புதிதாக இருக்கிறது. அது புதிய நாளாகவும் இது புதிய நேரமாகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. 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 ஆண்டவராகிய கடவுள் ஆபிரகாமோடு பேசுகிறார். ஆண்டவராகிய கடவுள் இயேசு ஆவியானவர் ஆபிரகாமோடு இடைவிட்டு பேசுகிறார். ஆவியானவர் ஆபிரகாமோடு பேசி வாக்குத்தத்தங்களை உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றும் இதோ ஆண்டவராகிய கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கும்படி அழைத்திருக்கிறார். உலகத்தில் அநேக கோடி ஜனங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இதோ ஆபிரகாம் குடும்பத்தில் இரத்த உறவுகளில் அநேகர் இருந்தார்கள். ஆனால் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள். யாரை கடவுள் அழைக்கவில்லை. ஆபிரகாமை மட்டும் ஆண்டவர் அழைத்தார். ஹல்லேலூயா. அழைத்து கடவுள் இதோ ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் கரத்தில் தலைமையில் வைக்கிறார். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இன்றும் நம்மில் பலர் இருக்கிறோம். இதோ நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள், நம்முடைய இரத்த உறவுகள் அநேகர் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அநேகருக்கு இந்த நாள் என்பது என்னவென்று தெரியாமல் போகிறது. ஆனால் இன்று கடவுளாகிய ஆண்டவர் இன்று நாம் ஒவ்வொருவரை இன்று அழைத்தார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்ததை போன்று இன்று நம்மை கடவுள் இந்த நாளிலே அழைத்து இன்று நமக்கு ஆசீர்வாதத்தை அவர் தர இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் நம்மோடு என்ன பேச இருக்கிறார் வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். நான் உன்னை பெருங்குடியாய் பெருக செய்து உன்னையும் ஆசீர்வதித்து உன் பெயரையும் மேன்மைப்படுத்துவோம், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை நாம் ஆசீர்வதித்து உன்னுடைய பேரையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உன்னை பெரும் குடியாக உன்னை நாம் எழுப்புவோம். ஹல்லேலூயா. பெரும் கூட்டமாக பெருங்குடியாக உன்னை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு இன்று கடவுள் ஆசீர்வாதத்தை தருகிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த பெரிதான வாக்குத்தத்தமாகிய ஆசீரை இன்று நமக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை நாம் ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா. எதற்கு உன்னை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார்? நீ சிறுமைப்பட்டவனாக நீ சிறுமைப்பட்டவனாய் இருந்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில் எந்த ஆசீர் இல்லாம பலவித இருளிலும் பலவித சாபத்துக்களும் பல துன்பமான நிந்தைகள் இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கடவுள், ஆண்டவராகிய இயேசு உன்னை பார்த்து இன்று பேசுகிறார். உன்னை நாம் ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா. உன்னை நான் ஆசீர்வதித்து பெருங்கொடியாக உன்னை நாம் எழுப்புவோம். ஹல்லேலூயா. பெருக செய்வோம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் மட்டும் அல்ல, அந்த ஆசீர்வாதம் வளரும். ஹல்லேலூயா. எப்படி வளர இருக்கிறது? பெருங்கூட்டமாக பெரும் தேரியை போன்று இதோ அந்த ஆசீர்வாதம் வளர இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமை கடவுள் ஆசீர்வதித்தார். உன்னை நாம் ஆசீர்வதிப்போம் என்று சொன்னார். உன்னை நாம் ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார், இந்த ஆண்டவனோடு ஆண்டவர் பேசியிருந்தார். உன்னை நாம் ஆசீர்வதிப்போம் என்று சொல்லியிருந்தார். இந்த 7ஆம் மாதத்தில் கடவுள் மறுபடியும் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் ஆசீர்வாதம் எப்படி? பெரும் குடியாக உன்னுடைய ஆசீர்வாதங்கள் பெரும் கூட்டமாக ஐஸ்வர்யமாக எழும்பும். ஹல்லேலூயா. அது வளர்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. உன் ஆசீர்வாதம் குறைவதில்லை. ஹல்லேலூயா. உன் பேரை நாம் ஆசீர்வதித்து உன் பேரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மேன்மைப்படுத்துவோம். உன் பேரை நாம் கனப்படுத்துவோம். ஆண்டவராகிய கடவுள் நம்ம பேரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய பேர் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? உன்னுடைய பேர் இந்த நாளில் எந்த நிலையில் இருக்கிறது? எல்லா மனிதர்கள் உன் பேரை சொல்லும் போது, உன் பேரை அறியும் போது அல்பம் என்ற நிலையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ கடன்காரன் என்ற நிலையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ ஒரு யாதியோடு இருக்கக்கூடிய உன் பேரை சொல்லும் போது ஐயோ யாதி விடையவள் என்று சொல்லக்கூடிய
ஹல்லேலூயா. உன்னுடைய பேரில் வேதனை இருக்கிறது, உன்னுடைய பேரில் அவமானம் இருக்கிறது, உன் பேரில் சாபம் இருக்கிறது, உன் பேரில் துன்பம் இருக்கிறது, உன் பிறப்பே உனக்கு சாபம் போன்று தெரிகிறது. உன் பேரை சொன்னாலே அல்பம் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. அல்பமாக கேட்கிறார்கள். இவர்களா இவர்களா இந்த பேரிடவர்களா? ஒன்றுமில்லை. என்ன உன்னுடைய ரத்த உறவுகளோ, உன் கூட பிறந்த சகோதரர்களோ, உன் நண்பர்களோ, உன்னை சுற்றி இருந்தவர்களோ உன் பேரை கேட்டால் பிடிக்காதவர்களா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. உன் நிலை அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. உன் நிலை அவமான வாழ்க்கையா இருக்கிறது. உன் பேரு துன்ப வாழ்க்கையா இருக்கிறது. குழந்தை இல்லாத மரணி என்ற நிலையில உன் பேர் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யமே இல்லையே, எந்த ஆசீர்வாதமும் இல்லையே, எந்த ஞானமும் இல்லை. நீ சிறுமைப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. ஆபிரகாமின் பேரில் குழந்தை இல்லாதவன், பாக்கியம் இல்லாதவன், இவன் சாபத்துக்குரியவன், மரட்டு நிலை உடையவன் என்ற நிலை ஆபிரகாமின் பேரில் இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. உன் பேரை நாம் ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்று நம்முடைய பேர்களோ அத்தகைய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. நீ தேடி வந்தவன் கடவுள் என்று உனக்கு சொல்லுகிறார். நீ நாடி வந்தவன் கடவுள் உன்னை பார்த்து பேசுகிறார். உன் பேரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திருப்பி வாசி. நான் உன்னை பெருங்குடியாய் பெருக செய்து, நான் உன்னை பெருங்குடியாக பெருக செய்து, உன் ஆசீர்வாதம் ஒரு கையில் மட்டும் அல்ல, பெருங்குடியாக பெருக்கூட்டமாய் உன்னை பெருக செய்து, உன்னையும் ஆசீர்வதித்து உன் பெயரையும் மேன்மைப்படுத்துவோம். உன்னையும் ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து உன் பேரை நாம் மேன்மைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பெருமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உன் பேர் எப்போது உனக்கு பெருமையாய் வெளிப்படுகிறது? நீ தனவானாகும் போது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ எல்கைய பிடிக்கும் போது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னுடைய உயர்வில், உன்னுடைய சம்பத்தில், உன்னுடைய ஐஸ்வர்யத்தில், உன்னுடைய பலனில், உன்னுடைய ஞானத்தில், உன்னுடைய உயர்வில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை கடவுள் அழைக்கும் போது அவர் ஒரு காலியான பாத்திரமாய் இருந்தார். மக்கள் அநேக தடைகளோடு இருந்தார். ஐஸ்வர்யமற்ற வாழ்க்கை அவருக்கு இருந்தது. அந்த பாத்திரத்தை கடவுள் அழைக்கிறார். அழைத்து இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முன்னால் கட்டளை போடுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் பேரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பெருமைப்படுத்துவோம். உன் பேரை கடவுள் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, நம்முடைய பேர்கள் என்று சிறுமைப்பட்ட நிலை இருக்கிறது. ஒரு நல்ல வேலை இல்லையே, நம்ம உயர்வு ஒன்றும் இல்லையே, படகு வள்ளங்களில் ஆசீர்வாதம் இல்லையே, நம்முடைய வியாபார தொழுது சாலையில் வருமானம் ஒன்றும் இல்லையே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த மகிமையும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய மகிமை ஒன்றில் உதயமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய கடவுள் உன்னோடு பேசுகிறார். ஆண்டவராகிய கடவுள் உனக்கு மறுபடி சொல்லுகிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறார்.
ஹல்லேலூயா. அடுத்தவன் பேரை ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா. இது உன் பேரை மேன்மைப்படுத்துவோம், பெருமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவே இருப்பாய். ஹல்லேலூயா. நீ உன்னை நான் ஆசீர்வதிக்க கூடியது மட்டும் அல்ல, அது வளர்ந்து பெருங்கூட்டமா பெருகக்கூடியது மட்டும் அல்ல, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவோம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்போதும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய். ஹல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிப்போம் என்று கடவுள் சொல்கிறார். அதற்கு பின்னால் அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் பேசுகிறார். அதற்கு பின்னால் ஆவியானவர் இனியும் பேசுகிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு தகுதி உடையவர்கள். ஹல்லேலூயா. அதனால் தான் இன்று உன்னை கடவுள் அழைத்தார். ஹல்லேலூயா. உன்னை என்னை கடவுள் அழைத்து அவருடைய வாக்கு தத்தத்தின்படி இன்று ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய பேரில் இருக்கிற வேதனை ஆண்டவர் அகற்றப் போகிறார். நம்முடைய பேரில் இருக்கிற குறைகளை கடவுள் சரிப்படுத்த போகிறார். நம்முடைய பேரில் இருக்கிற அவமானத்தை கடவுள் நீக்கப் போகிறார். நம்முடைய பேரை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். எல்லா கைதாளத்தோடு ஆமே சம்பள பால 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 ஆமே 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 அபிஷேகம் ஆமே ஆண்டவருடைய வல்லமை கரம் ஆண்பாயும் கரம் இதோ அவருடைய தலைமே சிரசின் மேல் இறங்குகிறதை காண்கிறேன். நீ சாபத்துக்குள்ளவனாய் இருக்கிறாய். நீ சாபத்துக்குரியவனாக வாழ்க்கை இருளாய் இருக்கிறது. நிந்தையுடைய பேராய் இருக்கிறது. எல்லாரும் அல்பமாய் பார்க்கக்கூடிய பேராய் இருக்கிறது. எந்த பாக்கியமோ நன்மையோ இல்லாதவர் என்று பிறர் செல்லக்கூடிய பேராய் இருக்கிறது. உன்னுடைய பிறப்பை நினைத்து நீ துன்பப்படுகிற பேர் உனக்கு போடப்பட்டு இருக்கிறது. இயேசுவின் கரம் சாபத்தை உடைக்கிற கரம், ஆட்பாயும் கரம் எல்லா பிள்ளைகளிலும் இறங்கட்டும். ஆமா ஒப்புக்கடே, உன் பேரை ஒப்புக்கடே. நீ படித்து முன்னேற, பெரிய வேலையில் ஏற, உயர்வடைய ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் ஆமென். சம்பள பல 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 ஆமே. நன்றி. நம்மை ஆசீர்வதிக்க நம் கடவுளால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய பேரை ஆசீர்வதிக்க, நம்முடைய பேரை கனப்படுத்த அவரால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அந்த பேரில் ஒரு நிந்தை இருந்தது. அந்த பேரில் ஒரு அவமானம் இருந்தது. அவருடைய வாக்குத்தத்தம் இதோ உதயமாய நேரத்தில் குழந்தை பிறந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிந்தை அகற்றப்பட்டது. வேதனை நின்று போனது. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படி அநேக குறை இருந்து கொண்டிருக்கிறது. உன் தாய் தந்தையருடைய சாபத்தின் மூலமாக உன் பேர் இந்த நிந்தைக்குள் ஆக்கப்படுகிறது. முன்னாருடைய சாபத்தின் மூலமாக இந்த நீ மறுமைக்குள் ஆக்கப்படுகிறார். இந்த நீ நம்பி வருகிற ஆண்டவர், இந்த உன்னை அழைத்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. எழுதி வையுங்கள், பொறுத்து வையுங்கள், இதயத்தில் இதை பொறுத்து வையுங்கள். உன்னை ஆசீர்வாதத்தின் சின்னமாக ஆண்டவர் மாற்றுவார்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆபிரகாம் கடவுளுடைய பார்வையிலே இதோ ஆசீர்வாதத்தின் சின்னமாயிருந்தார், ஆசீர்வாதத்தின் நதியாயிருந்தார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்தவனுடைய விசுவாசம் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. இந்த கடவுள் ஒன்றை மட்டும் அழைத்தார். ஹல்லேலூயா. இந்த அழைக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளாவே விசுவாசத்தோடு உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன். நம்பிக்கை வைப்பதில்லை. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அற்புதமும் அடையாளத்தை ஆண்டவர் இந்நேரத்தில் இருந்து உனக்கு காட்டுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 34-35 வசனம் வாசிப்போம். அவன் நான் ஆபிரகாமின் ஊழியன், என் தலைவரை ஆண்டவர் மிகவும் ஆசீர்வதித்து அவர் செல்வந்தர் ஆகும்படி ஆடு மாடுகளையும் பொன் வெள்ளி உடைமைகளையும் ஊழியர்களையும் பணிப்பெண்களையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் அவருக்கு கொடுத்தருளினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வெளிப்பட தொடங்குகிறது. அதை ஆபிரகாமுடைய குடும்பம் பார்க்கிறது. ஆபிரகாமுடைய நண்பர்கள் அதை காண்கிறார்கள், சுற்றி இருக்கிறவர்கள் காண்கிறார்கள், வேலையாட்கள் காண்கிறார்கள், பணிப்பெண்கள் பார்க்கிறார்கள். எல்லாரும் அதை கண்கண்டு காண்கிறார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திரளான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், திரளான பொன்னை கொடுக்கிறார், வெள்ளியை கொடுக்கிறார், ஆடு மாடுகளை கொடுக்கிறார், நிலங்களை கொடுக்கிறார், கிணறுகளை கொடுக்கிறார், நதிகளை கொடுக்கிறார், மரம் செடி கனி கொடிகளை கொடுத்தார். ஹல்லேலூயா. வேலையாட்களையும் கொடுத்தார். ஹல்லேலூயா. உண்மையான உறவு பாசங்களை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒருவர் உயர்வில் இருக்கும் போது குடும்பங்களும் உயர்ந்த பாசங்களும் பெருகும். ஹல்லேலூயா. நீ ஒன்று இல்லாமல் இருக்கும் போது யார் உன்னை திரிந்து பார்ப்பதில்லை, யார் உன்னை யாரெடுத்து பார்ப்பதில்லை. நீ தனவானாகும் போது, ஆசீர்வாதம் இருக்கும் போது அதை கண்கண்டு காண்கிறவர்களும் காது கொண்டு கேட்கிறவர்களும் உனக்கு நண்பர்களாகவும் உனக்கு உதவி விடுவர்களாகவும் உனக்கு அன்புள்ளவர்களாகவும் இருப்பார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உனக்கு தருகிறார். ஹல்லேலூயா. இந்த நீ பாசத்துக்கு அலைகிறாயோ, நண்பர்களுக்கு நீ நினைக்கிறாயோ, சகோதர உறவுகளுக்கு நினைக்கிறாயோ, உன்னை விட்டு போனவர்கள் அன்பை நினைக்கிறார்கள், நீ நினைக்கிறாயோ, ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆபிரகாமின் வேலைக்காரன் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே, இது அவருடைய வல்லமையினால், இது கடவுளினால் இந்த ஆசீர்வாதம் என்பதே என்னுடைய எஜமானனுக்கு ஆபிரகாமுக்கு இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களும் மகிமையையும் அவருடைய வாக்குத்தத்தங்களினால் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது என்பதே அவன் மகிமை கண்டுணர்ந்தான். ஹல்லேலூயா. அவன் கண்டு உணர்ந்து கொள்கிறான், அதை அவன் கண்கண்டு காண்கிறான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னுடைய உயர்வை அநேகர் காண்பார்கள். ஹல்லேலூயா. உன் சம்பத்தை
ஹல்லேலூயா. உன் ஐஸ்வர்யத்தை அநேகர் கண்கண்டு காண்பார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் தரக்கூடிய ஐஸ்வர்யமும் கடவுள் தரக்கூடிய ஆசீர்வாத சம்பத்துக்களும் மறைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நீ மறைத்து வைத்திருக்கிறாயோ, ஒன்னில் அது மறைந்திருக்கிறது. ஆண்டவருடைய நாம மகிமையடையவில்லை. ஹல்லேலூயா. அது கடவுளால் உனக்கு கொடுக்கப்பட்டது என்பது உன்னால் பேச முடியவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது ஆபிரகாமுடைய வேலைக்காரன் கூறுகிறார், இதெல்லாம் இருக்கிறது என்னுடைய எஜமானனுக்கு, என் தலைவருக்கு இதெல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் கடவுள் கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் செல்வங்களும் பணங்களும் ஐஸ்வர்யங்களும் இருக்கிறது, தப்பே இல்லை. அது ஆண்டவருக்குரிய பிள்ளைகளுக்கு உரிமையானது. ஹல்லேலூயா. கடவுள் பிள்ளைகளுக்கு தகுதியானது. ஹல்லேலூயா. அந்த செல்வம் அந்த பணத்தை கொண்டு அவர்கள் அகங்காரமாய் எழும்புவதில்லை, பெருமைப்படுவதில்லை, அதை கொண்டு பாவம் செய்வதில்லை. அதனால் அவர்கள் நல்லதை மட்டும் செய்வார்கள். ஹல்லேலூயா. நல்லது செய்ய செய்ய ஆண்டவர் அதை பெருக வைப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாமுக்கு கடவுள் சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தில் அழிவில்லை, அந்த ஆசீர்வாதத்தில் சேதம் இல்லை, அந்த ஆசீர்வாதத்தில் குறை இல்லை. ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பா. ஹல்லேலூயா. அதன்படியே அவருக்கு செல்வங்கள் பெருகிக் கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. குறைப்படவில்லை. ஆண்டவர் அதை பெருக வைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதோ நம்மை கடவுள் ஆசீர்வதிக்கக்கூடியது நமக்கு மட்டும் அல்ல, ஆபிரகாமை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அது ஆபிரகாம் மட்டும் எடுத்துக் கொள்ளவில்லை. ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றால், ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்துக்கும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் பொருட்டு லோத்து ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய் என்று சொன்ன அந்த வார்த்தை அவர் விசுவாசிக்கிறார். அதன்படியாக தன்னுடைய சகோதரனாகிய மகனாகிய லோத்தை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் பொருட்டு லோத்துக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உன் பொருட்டு உன்னுடைய மனைவிக்கு ஆசீர்வாதம் வருகிறது, மகிமை வருகிறது. மனைவி பொருட்டு கணவனுக்கு ஆசீர்வாதம் வருகிறது, கணவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். தாய் தந்தைகளுடைய பொருட்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. ஹல்லேலூயா. 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 உன் பொருட்டு உன் சகோதரர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. முடியாதவர்களை நீ எழுப்புகிறார், விழுந்து போகிறவர்களை உன் ஆசிரை கரத்தை நீட்டி தூக்குகிறார், பசித்தவர்களுக்கு பசியை தீர்க்கிறார், உதவியில்லாதவர்களுக்கு நீ உதவி செய்கிறார். ஏழை வாய்ப்பட்டு அவர்களுக்கும் நன்மை நடக்கிறது. ஹல்லேலூயா. வாய்ப்பட்டு ஆண்டவர் ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார். உன் உழைப்பின் பொருட்டு உனக்கு கடவுள் தரக்கூடிய ஆசீர்வாதத்தின் பொருட்டு அவனுடைய ஊழியமும் கனம் அடைகிறது. ஹல்லேலூயா. அவனுடைய ஊழியம் வளர்கிறது. ஹல்லேலூயா. இந்த அலங்காரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் நமக்கு மட்டும் அல்ல, நாம் பிறருக்கும் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது அந்த ஆசீர்வாதத்தில் ஒரு கனம் உண்டு. ஹல்லேலூயா. உன் பேரை நாம் மகிமைப்படுத்துவோம். நீ பிறருக்கு உதவும் போது
ஹல்லேலூயா. உன் பொருட்டு ஊழியத்தில் கனம் வரும்போது, ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும் போது, ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படும் போது, ஊழியத்தின் குறைகள் தீர்க்கப்படும் போது, ஆண்டவர் உன் பேரை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லோத்து தன்னுடைய ஆசீர்வாதத்தை கடவுளுக்கும் கொடுக்கவில்லை, யாருக்கும் கொடுக்கவில்லை. அது தீக்கு இரையாக்கப்பட்டது. ஆனால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பெருக்குடியாக பெருகியது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் சின்னம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் நதி. ஹல்லேலூயா. அதுதான் வேலைக்காரன் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள தகுதி இல்லை, ஆனாலும் தகுதி உடையவர்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஆண்டவர் தக பெருங்கூட்டமாகிய சம்பத்தை, ஐஸ்வர்யத்தை உனக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் கடந்து வர நம்ம என்ன தடையாக இருக்கிறது? வாசிப்போம். இசையா 45 அதிகாரம் 2-3 வாசிப்போம். உனக்கு முன்னால் நாம் செல்வோம், உயரமான இடங்களை எல்லாம் தாழ்த்துவோம், செப்பு கதவுகளை உடைத்தெறிவோம், இரும்பு தாழ்பாள்களை முறித்திடுவோம். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவர் நாமே என்பதை நீ அறியும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை பெயர் சொல்லி அழைத்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். ஆபிரகாமை கடவுள் அழைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமை கடவுள் அழைக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். அழைத்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், உடன்படிக்கை செய்கிறார். ஹல்லேலூயா. நாம் உடன்படிக்கை செய்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவராகிய கடவுள் உனக்கு முன்னால் புறப்படுகிறார். உனக்கு தடையாயிருக்கக்கூடிய செப்பு கதவுகளை முறிப்பார். ஹல்லேலூயா. இரும்பு தாழ்பாள்களை தாழ்த்து விடுவார். ஹல்லேலூயா. வெண்கல செவறுகளை உடைத்து விடுவார். ஹல்லேலூயா. உனக்கு முன்னால் அவர் புறப்படுகிறார். ஹல்லேலூயா. உனக்கு இதெல்லாம் தடையாயிருக்கிறது. செப்பு கதவுகளோ, இரும்பு தாழ்பாளைகளோ, மந்திரவாதங்களோ, மனித இருளுகளும் சாபங்களோ, இதோ தீமைகளும் சாப கட்டுகளும் தீமைகளும் சிந்தனைகளும் உன் விசுவாச குறைவுகளும் எல்லாம் உனக்கு செவிராய் எழுப்பி உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாவற்றை நாம் இன்று முறிப்போம். ஹல்லேலூயா. உனக்கு சாம்பலாக்குவோம். ஹல்லேலூயா. ஏனெனில் உன்னை பேர் சொல்லி அழைத்த கடவுள் நாமே என்பதை நீ அறிந்து கொள்ள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம். மக்கள் மறைத்து வைத்துள்ள புதையல்களையும் மறைவிடத்தில் இருக்கும் கருவூலங்களையும் கையளிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, மறைத்திருக்கிற புதையல்களை ஆண்டவர் உனக்கு தருவார். மறைந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை உன்னுடைய கண்களுக்கு, உன்னுடைய சிந்தனைகளுக்கு எட்டாத மறைந்திருக்கிற ஆசீர்வாதத்தை, அது என்னவென்று உனக்கு புரியாத ஆசீர்வாதத்தை உனக்கு நாம் கொண்டு தருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை நாம் ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா. உன்னை நாம் பேர் சொல்லி அழைத்தபடினாலே நீ என்னை கடவுள் என்று அறிந்து கொள்ளும்படியாக இந்த அற்புதத்தை உனக்கு செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்ன மறைந்திருக்கிறது? உனக்கு முன்னால் புதையல் மறைந்திருக்கிறது. எண்ணி பார்க்க முடியாத நன்மைகள் மறைந்திருக்கிறது. ஆசீர்வாதங்கள் மறைந்திருக்கிறது. இதை நான் உனக்கு கொண்டு தருவோம். ஹல்லேலூயா. அதற்கு தடையாய் இருக்கக்கூடிய செப்பு கதவுகளே, இரும்பு தாழ்பாளங்களே, வெண்கல பூட்டுகளே உடைத்து எறியுவோம். ஹல்லேலூயா. உனக்கு முன்னால் அவர் புறப்படுகிறார். வாக்குத்தத்தம் புறப்படுகிறது. உடன்படிக்கை புறப்படுகிறது. ஜீவனுள்ள உடன்படிக்கை பேரை கடந்து செல்கிறது. உனக்கு தடையாய் வருகிற எல்லா இருள் கட்டுக, எல்லாரும் கைதானத்தோடு, எல்லா சாப கட்டுக, அகாரத்தை கட்டுக, வேதனை கட்டுக, தோல்வி கட்டுக, எல்லாவற்றையும் கடமை உடைத்து விடுகிறார். உன்னை பேர் சரி அழைத்ததால், உனக்கு ரட்சிப்பை தந்ததால், நீ அவருடைய மகனா இருப்பதால், அவருடைய மகனா இருப்பதால், நீ அவருக்கு கொடுத்து வாழ்வதால் உன்னை ஆண்டவர் உயர்த்தப் போகிறார், உயர்த்தப் போகிறார், கனப்படுத்தப் போகிறார். உன் செல்வங்களை பெருக வைக்கப் போகிறார். உன் வேலை உயர்த்தப் போகிறார். ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆமென். ஆண்டவருக்கு நன்றி. திடீரென்று நான் இந்த விந்தை உனக்கு செய்வோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா வாக்குத்தத்தங்கள் ஒன்றாக மாலையாக எல்லா மாதத்தின் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்து விடுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறைவிடத்தில் இருக்கிறது தேவனுடைய ஐஸ்வர்யம் திடீரென்று வெளிப்படும். ஹல்லேலூயா. இவனா, ஐயோ இவர்களா, இப்படி என்ன மனிதர்கள் சொல்ல உன் பேரை ஆண்டவர் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. உன் ரத்த உறவுகளை பார்க்கலாம், நீ நம்பிய மனிதர்களை பார்க்கலாம், நீ கண்ட தனவானை பார்க்கலாம். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து பெருக செய்வார். ஆமென். நன்றி. நீ விசுவாசிப்பாயாக. இப்போதே அது உனக்கு வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. அது உன்னுடைய இதயத்தில் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. அது உன்னுடைய சிந்தனையில் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை அழைத்தபடினால் ஆண்டவர் உனக்கு செய்கிறார். ஆபிரகாமை கடவுள் அழைத்தபடினால் கொடுத்தார். இன்னும் ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி உன்னை அழைக்கிறபடினாலே அவருடைய வாக்குத்தத்தத்தை உனக்கு தந்து அனுப்புகிறார். ஹல்லேலூயா. நீ எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்? சிறுமைப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள், குறைப்பட்ட வாய்க்கவிடவர்களாய் இருக்கிறீர்கள். உன்னை நிறைவாக்குகிறார். நிறைவாக்கும் கடவுள் நிறைவாக்குகிறார். ஹல்லேலூயா. உன் ஆண்டவர் நிறைவுள்ளவர். ஹல்லேலூயா. உன் ஆண்டவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. உன் ஆண்டவர் ஆற்றல் உள்ளவர். ஹல்லேலூயா. உன் ஆண்டவர் உன்னை கனப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். நமக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நம் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையால் நிறுவுவோம். அதனாலே உனக்கும் உனக்கு பின் உன் சந்ததியார்களுக்கும் நாம் கடவுளாக இருப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உடன்படிக்கை நிறுவுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் மீதும் உன் பிள்ளைகள் மீதும் உன் சந்ததிகள் மீதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன வார்த்தையில் உடன்படிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது உனக்கு மட்டும் அல்ல, உன் பிள்ளைகளுக்கு, அது உன் சந்ததிகளுக்கு. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய சாபம் மனிதனுக்கு மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் ஆண்டவர் அப்படியே வைக்கிறார். ஹல்லேலூயா.
உன் பிள்ளைகளுக்கு உன் சந்ததிகளுக்கு ஹல்லேலூயா நம்முடைய ஆசீர்வாதத்தை இந்த உடன்படிக்கை இந்த உனக்கு சொல்லுகிற இந்த உடன்படிக்கை உன் பிள்ளைகளுக்கு சந்ததிகளுக்கு நாம் தருவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னுடைய நல்ல காரியங்கள் நீ இந்த கடவுளை தேடுவதால் உன் பிள்ளைகள் கடவுளை தேடுவார்கள். நீ ரட்சிக்கப்பட்டதால் உன் பிள்ளைகளை நீ ரட்சிப்புக்குள் கொண்டு வருகிறார். அவர்களுக்கு நாம் கடவுளாக இருப்போம். ஹல்லேலூயா. இந்த நீ தேடுகிற உன் ஆண்டவருக்கு உன் பிள்ளைகள் இதோ கடவுளாக இருப்பார்கள். அந்த கடவுள் உன் பிள்ளைகளுக்கு கடவுளாக இருப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது பணத்தை மட்டும் அல்ல, செல்வத்தை மட்டும் அல்ல, ரட்சிப்பு நமக்கு சம்பத்தா இருக்கிறது. ஹல்லேலூயா. நைசுபாவங்கள் ரட்சிப்பு, ஜெபிக்கக்கூடிய தெய்வீகம், தெய்வீக குடும்பம் ஆண்டவருக்கு தரக்கூடிய சம்பத்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதற்கு உலகத்தின் ஆசீர்வாதத்துக்கும் இதோ குடும்பமா ரட்சிக்கப்பட்டு கடவுளோடு இருக்கிற குடும்ப ஆசீர்வாதத்துக்கும் ஒப்பிட முடியாதது. ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்று சொல்லக்கூடிய விலையுயர்ந்த ஆசீர்வாதம் விலையுயர்ந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுக்கு விலை பேச முடியாதது. ஹல்லேலூயா. விலை கொடுத்து யாராலும் வாங்க முடியாத ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அது உன் பிள்ளைகளுக்கும் உன் சந்ததிகளுக்கும் இருக்கும். அவர்களுக்கு நாம் கடவுளாகவும் இருப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் உன் பிள்ளைகளை கைவிடுவதில்லை. அதனால்தான் சொல்லுகிறார், நான் கடவுளாக இருப்போம். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் கூப்பிடும் போது அவர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த உனக்கு ஆண்டவர் பதில் தருகிறார். உன்னை இந்த ஆண்டவர் அழைத்துள்ளார். அழைத்து உனக்கு ஆசீர்வாதம் தருகிறார். இந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு சந்ததிகளுக்கும் தருகிறார். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் சந்ததி வரை அவர் கடவுளாக இருப்பார். ஹல்லேலூயா. உனக்கு மட்டும் அல்ல, நீ கண்மூடி போனாலும், நீ இறந்து போனாலும், இந்த உலகத்தை விட்டு நீ போனாலும் உன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இருப்பார். ஹல்லேலூயா. நீ கண்ட கடவுள், நீ தேடி வருகிற இந்த கடவுள் ஜீவனுள்ள ஆண்டவர் உன் பிள்ளைகளுக்கு கடவுளாய் இருப்பார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்போம் என்கிறார் ஆண்டவர். நிச்சயமாகவே உன்னை நாம் ஆசீர்வதிப்போம். ஏனென்றால் உன்னை பேர் சொல்லி அழைத்துள்ளோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாகவே இருப்பா. ஹல்லேலூயா. உன் பேரை நாம் மேன்மைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பெருமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பெருமைப்படுத்த போகிறார். உனக்கு ஒன்றில் எந்த பெருமையும் இல்லை. எல்லாவற்றை கடவுள் உனக்கு தந்து உன்னை பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, நம்மை ஆசீர்வதிக்கிற மாதம். ஒவ்வொரு மாதம் நமக்கு மறைவான புதையல்களை வெளிப்படுத்துகிற மாதம். இந்த கடவுள் நம்முடைய ஆலயத்துக்கு தரப்பட்ட வாக்குத்தத்தத்தின் மாதம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தை தொடங்கின நாது இதோ சுவிசேஷ ஊழியத்துக்காக ஆண்டவர் அழைக்கப்பட்டு பேச வைக்கப்பட்ட முதல் செய்தி இந்த ஆசீர்வாதத்தின் செய்தி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய குட்டி ஆலயத்தில் அடுத்தபடியாக நம்முடைய இந்த மகிமை பெரிய ஆலயத்தில் நம்முடைய ஆயருக்கு கடவுள் கொடுத்த உடன்படிக்கை ஆலய ஊழியத்துக்கு வாக்குத்தத்த செய்தி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மூன்றாம் நிலையில்
ஆண்டவரை தேடி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கிறவனுக்கு கொண்டு வருகிறார். உன்னை நான் ஆசீர்வதிக்கக்கூடியது நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் என்னை அலங்கரித்தீர்கள். நம்முடைய ஆலய கூடாரம் அலங்காரமாய் இருக்கிறது. என் மக்களினால் அலங்காரமாய் இருக்கிறது. என் மக்களை நாம் அழகுபடுத்துவோம். ஹல்லேலூயா. அழகுபடுத்துகிறவர் நம் ஆண்டவர், அழகுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் ஆண்டவர் அழகானவர். ஹல்லேலூயா. அருமையானவர். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை இனிமையானது. ஹல்லேலூயா. இன்று உனக்கு சொல்லி இருக்கிற வார்த்தை இனிமையானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் அழகுபடுத்துவார். இப்போது உன்னை அழகுபடுத்திக் கொண்டு இருக்கிறத வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அது துவங்கி விட்டது. ஹல்லேலூயா. உன்னை உதயமாய் எழுந்து வருகிறது. வெற்றுக்கொள்ளுங்க விசுவாசத்தோடு. ஆமே, ஆமே. சோர்ந்து போகாதே. ஆமே. அஞ்சாதே, அஞ்சாதே, பயப்படாதே. உன் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன் ஆண்டவர் ஜீவனுள்ளவர். உன் ஆண்டவர் மகிமையானவர். உன் ஆண்டவர் வல்லமையுள்ளவர். ஆமே, ஆமே. நன்றி ஆண்டவருக்கு, நன்றி. எசேயா 41 அதிகாரம் 10 வசனம் வாசிப்போம். நீ அஞ்சாதே, ஏனெனில் நாம் உன்னோடு இருக்கிறோம். நம்பிக்கை தளராதே, ஏனெனில் நாம் உன் கடவுள். நம்முடைய வழக்கை உன்னை தாங்கிக் கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அஞ்சாதே. நீ இப்போது மச்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். நடக்குமா, நடக்காதா? இது உண்மையா எனக்கு வாழ்க்கையில வருமா, வராதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அஞ்சாதே. நீ எதற்கும் பயப்படாதே. நம்பிக்கை இப்போது நீ கலையாதே. ஹல்லேலூயா. உனக்கு வாழ்வு தொடங்கி விட்டது. ஹல்லேலூயா. உன்னை படைத்தவர் உனக்கு நம்பிக்கை தருகிறார். ஹல்லேலூயா. உன்னை கைவிடாதவர் ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. நீ அஞ்சாதே. நம்பிக்கை தளராதே. பயப்படாதே. ஹல்லேலூயா. நடக்குமா, நடக்காதா? ஹல்லேலூயா. நீ பயப்பட தேவையில்லை. நீ அஞ்ச வேண்டிய தேவையில்லை. உன்னை அழைத்தவர் உனக்கு சொல்கிறார், நான் மறுவிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் உனக்கு கொடுப்பேன். நீ அஞ்ச வேண்டிய தேவையில்லை. நம்பிக்கையும் களைய வேண்டிய தேவையில்லை. ஹல்லேலூயா. நம்பிக்கை மட்டும் விடாதே. ஹல்லேலூயா. விசுவாசத்தை மட்டும் விடாதே. ஹல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை. ஹல்லேலூயா. விசுவாசித்ததால் நம்பிக்கை நிலைப்பட்டதால் விசுவாசத்தின் தந்தை என்று பெயர் போடப்பட்டது. ஹல்லேலூயா. உன்னுடைய விசுவாசத்தின்படியே இந்த கடவுள் உனக்கு பேசுகிறார். உடன்படிக்கை நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு முன்னால் ஆண்டவர் புறப்படுகிறார். ஹல்லேலூயா. வல்லமையோடு புறப்படுகிறார். ஹல்லேலூயா. எறும்பு கதவை உடைக்க போகிறார். ஹல்லேலூயா. சாப வாழ்க்கை உடைக்க போகிறார். ஹல்லேலூயா. தாரித்திர வாழ்க்கை உடைக்க போகிறார். ஹல்லேலூயா. வருத்தமான வாதலை உடைக்க போகிறார். ஹல்லேலூயா. கடன் துன்பத்தை உடைக்க போகிறார். நம்பிக்கை தளராதே. ஹல்லேலூயா. திருப்பி வாசி. நீ அஞ்சாதே, ஏனெனில் நாம் உன்னோடு இருக்கிறோம். நம்பிக்கை தளராதே, ஏனெனில் நாம் உன் கடவுள். உன்னை உறுதிப்படுத்துவோம், உனக்கு உதவி செய்வோம். நம்முடைய வழக்கை உன்னை தாங்கிக் கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கை தளராதே. உன்னை நாம் உறுதிப்படுத்துவோம். இன்று இப்போது உன்னை உறுதிப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை சொல்லி அவர் உறுதிப்படுத்துகிறார்.
நீ எப்படிப்பட்டவளாய் இருக்கிறார். வார்த்தை மட்டும் கேட்கும் போது ஆம் என்று, அடுத்து காற்றடிக்கும் போது உடைய மரத்தின் வேர்கள் முற்றிலும் ஆடக்கூடிய நிலை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நம்பிக்கை குறைவுள்ள வாழ்க்கை, ஜெபம் குறைவுள்ள வாழ்க்கை, பரிசுத்தம் குறைவுள்ள வாழ்க்கை என்று கடவுள் சொல்கிறார். நம்பிக்கை மட்டும் விடாதே. ஹல்லேலூயா. உன்னை நான் உறுதிப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உன்னை நான் பலப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என் பலக்கரத்தால் உன்னை தாங்குவோம். ஹல்லேலூயா. இந்த கரம் உனக்கு எல்லாவற்றையும் செய்யும். ஹல்லேலூயா. இந்த கரம் உன்னை அழிப்பதில்லை. ஹல்லேலூயா. இந்த கரம் உன்னை கொற்றி விடுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த கரம் இன்னும் ஆசீர்வதிக்கிறது. ஆமே, நன்றி. ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். நம்மை ஆசீர்வதிக்க கூடியதில் அவர் ஆர்வம் உடையவராயிருக்கிறார். அவர் தாகம் உள்ளவராயிருக்கிறார். ஆனால் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? செப்பு கதவுகள், எறும்பு தாழ்பாளைகள், சிந்தனை சிதறவிடக்கூடியவனுடைய எண்ணங்கள் இருக்கிறது. ஆதலால் ஆண்டவர் சொல்கிறார், நான் கடந்து செல்கிறேன். என்னுடைய வார்த்தை உனக்கு உறுதியாக சொல்லுகிறேன், உன்னை உறுதிப்படுத்துகிறேன், பலப்படுத்துகிறேன். அஞ்சாதே, எதை கண்டாலும் அஞ்சாதே. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உனக்கு சொன்னதை அவர் எப்போதும் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ தகுதியடையும் போது ஆண்டவர் கரத்தை தந்து விடுவார். ஹல்லேலூயா. நீ தகுதிக்குடையவனாக, தகுதி உடையவளாயிருக்கிறாய். நல்ல குடும்பமாய் இருக்கிறீர்கள். தேவ பிள்ளைகளாய், வாலிபர்களாய் இருக்கிறீர்கள். உன்னை கல்வி அறிவை ஆசீர்வதித்து உன்னை பெருங்குடியாக கடவுள் குடும்பத்திலே உன் பேரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கடவுள் நமக்கு இந்நேரம் வரை வாக்குத்தத்தங்களையும் அவருடைய பிரசனத்தையும் அவருடைய கிருபையையும் வல்லமையும் இந்நேரம் வரை பரிமாறிக்கொண்டிருந்தார். நம்பிக்கை தளராதபடி, எதை கண்டாலும் அஞ்சாதபடி நாம் பலப்படுவோம், திடப்படுவோம். அவருடைய பலக்கரம் எப்போது நம்மோடு இருக்கிறது. அவருடைய கரம் எப்போது நம்மை ஆசீர்வதித்து அவர் மகிமையடைந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை சாட்சி கேட்டீர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை நடத்தி ஆசீர்வதித்து அவர் மகிமை அடைகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை கடவுள் ஆசீர்வதிப்பார். உயிருள்ள சாட்சிகளாக எழுப்புவார். நீங்கள் கடவுளுக்கு கொடுக்க கொடுக்க உங்கள் செல்வங்களை ஆண்டவர் விரிவுபடுத்துவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானத்தையும் உங்களுக்கு கிருபையையும் ஆண்டவர் ஊற்றிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. உங்கள் பொருட்டு உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்கள் நன்மை அடைவார்கள். அவர்கள் பரிசுத்தத்தை காண்பார்கள். அவர்கள் சமாதானத்தை காண்பார்கள். கடவுளே என்பதை அவர்கள் சம்பத்தாய் வைத்திருப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது உன்னுடைய முழங்கால்கள், உன்னுடைய நம்பிக்கை, விசுவாசம், உன்னுடைய ஜெபம், உன்னுடைய அழைப்பு உன் பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் எடுத்துக்காட்டாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்று அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் நாளை சொல்லுவார்கள், என்னுடைய தந்தை ஆண்டவரோடு இருப்பார், என் தாய் கடவுளோடு இருப்பார். ஹல்லேலூயா. அதனால் தான் நாங்கள் எப்படி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த கடவுளை அவர்களும் தேடுவார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு அனுபவிக்க வேண்டும், முழங்காலிருந்து ஜெபிக்க வேண்டும், விதையை விதைக்க வேண்டும். அப்போது அவர்கள் கடவுளிலே செடியாய் மரமாக வளருவார்கள். அப்போது ஆண்டவரை அவர்கள் கடவுளாக வைத்திருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்களுக்கு கடவுளாகவும் இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இதோடு கேட்டு விடாதீர்கள். ஒவ்வொரு நாளும் அந்த வாக்குத்தத்தங்களை கடவுளோடு செலுத்துவீங்கள். ஆண்டவரே, நீங்க பேசிய இந்த வாக்குத்தத்தம் என்னை நிறைவேற என்ன தடை இருக்கிறது, என்ன குற்றம் பாவம் இருக்கிறது, நான் விட்டு விடுகிறேன், நிறைவேறட்டும். வாக்குத்தத்தம் இந்த மாதம் முடிவுக்கு முன்னால் என்னுடைய வாழ்க்கை திரளான அற்புத
அற்புதம், அதிசயம், ரட்சிப்பு, சமாதானம் எங்களுக்கு உண்டாகட்டும் என்று ஒவ்வொரு நாளும் பொருத்தனையோடு செபியுங்கள். ஆண்டவர் உங்களை இரட்டிப்பாக ஆசீர்வதித்து குழந்த பாக்கியங்களை தந்து, சம்பத்துக்களை தந்து, எல்லா பாக்கியங்களை தந்து, ஊழியத்திலும் எல்லா நிலையிலும் உங்களை கனப்படுத்துவார். ஊழிய பாதையில் சுதந்திருக்கிறீர்களா? அஞ்சாதே, ஆண்டவர் உன்னை எழுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா அதிகாரத்தை கடவுள் உனக்கு தந்து அவருக்கு எடுத்து பயன்படுத்துவார். இந்த மாதம் வெற்றி மாதம், இந்த மாதம் நமக்கு மகிழ்ச்சி மாதம், இந்த மாதம் நமக்கு நன்மைகளை வெளிப்படுத்துகிற மாதம். ஹல்லேலூயா, 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 hallelujah, hallelujah. Praise the Lord. Glory to Lord, glory to Lord. Glory, 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 glory to Lord, glory to Lord. வல்லமே, ஆசீர்வாத வல்லமே, வாக்குத்தத்த நிறைவேறக்கூடிய வேதத்தின் வல்லமே, வேதத்தின் வல்லமே எல்லா மக்கள் மீது இறங்கட்டும். எல்லாரும் பற்றி அறியட்டும், எல்லாரும் பற்றி அறியட்டும், எல்லாரும் பற்றி அறிவதாக, பற்றி அறிவதாக, பற்றி அறிவதாக. சதுர 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 Sotro, 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 sotro. Ba 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 la ba la ba la ba la ba la ba 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 ba. அபியாலோ செலாத்திக்கு இருக்கிறார். ஆமே, அபிஷேக, அபிஷேக, வல்லமே, வல்லமே. ஆமே, தேவ பிள்ளைகள் வாக்குத்தத்தங்களே சுகந்தரிக்க முடியாமே இவர்களுக்கு இருக்கிற எறும்பு சாப்பாடுக்கு பாவத்தின் குணங்கள், தீய சிந்தனைகள், செபிக்க முடியாத தடைகள், வாக்குத்தத்தங்கள் சொல்லி முழங்கால் இருந்து செபிக்க முடியாத தடைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும், இயேசுவின் நாமத்திலே. ஆமென். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அதனால் பிறருக்கு நன்மை இல்லாம, ஆண்டவருக்கு கொடுக்க விருப்பம் இல்லாம, தனக்கனை சேகரிக்க இவர்களுடைய இதயத்தின்படியாக தடையாயிருக்கிற செப்பு கதவுகள் உடைவதாக, உடைவதாக. இரும்பு சாப்பாடுகள், இருள் வாழ்க்கை, சாபத்தின் வாழ்க்கை, அந்த வாரத்தின் வாழ்க்கை, ஆமென். எல்லா அழிந்து போகட்டும், ஆமென், எரிந்து போகட்டும். என்னுடைய பிறப்பை சாபம், என்ன சாபத்தில் நடத்தி வருகிற எல்லா இருள் ஆவிகள் ஊழியர்களை விட்டு போ, எல்லா தேவ குடும்பத்தை விட்டு போ, வெளியேறி போ. இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொடுக்கிற இயேசு நாமத்தில் வெளியேறுவாயாக, அந்தகார வெளியேறுவாயாக, அசுத்தாவி வெளியேறுவாயாக. அலக்கழித்து கொண்டிருக்கிற அங்கே இங்கேமாக அலைய வைக்கிற எல்லா சாவியை கடிந்து கொள்கிற, கடிந்து கொள்கிற அசுத்தாவியை வெளியேறுவாயாக. ஆமென். நன்றி ஆண்டவருக்கு, நன்றி. ஆவியானவர் செலாத்திக் கொண்டிருக்கிறேன். இருள் ஆவிகள், அந்தகாரத்தின் வல்லமைகள், வறுமை நிலைகள், அல்பம் என்ன, சிறுமைப்பட்ட நிலை, சிறுமைப்பட்ட பேர், ஆமே, அல்பம் என்ன நிலையை பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, பேரை பயன்படுத்தக்கூடிய நிலைகள் வெளியேற்ற. நம்பிக்கை தளராது, நம்பிக்கை தளராது, விசுவாசத்தோடு வல்லமையோடு செபி.
அவியானவர் செல்லாத்திக் கொண்டிருக்கிறார். லார்ட் அபிஷேகத்தை நிரம்புவோம். இயேசுவின் காரியங்கள், இயேசுவின் நிறுத்தம். ஆமென். தேவ பிள்ளைகளிலே இறங்குவதாக, ஊற்றப்படுவதாக. மன அழுத்தங்கள், மன வியாதிகள், தூக்க இல்லாத நிலைகள் எல்லாம் வெளியேறட்டும். இயேசுவின் வல்லமையினாலே எல்லாருக்கும் விடுதலை. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாருக்கும் நேர விடுதலை, அற்புதத்தின் விடுதலை, அற்புத அடையாளம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. எல்லாருக்கும் மேலே அற்புதத்தின் அபிஷேகம், ஆசீர்வாதின் அபிஷேகம் இறங்கி நிற்பதாக. வேதனை காலம் அகற்றப்படுவதாக. ஆபத்து மரணங்கள் வெளியேறுவதாக. மரணத்தின் செய்திகள், கடிய வேதனைகள், இருள் வாழ்க்கை எல்லாவற்றை உடைக்கிறேன். வல்லமையினால் உடைக்கிறேன், அதிகாரத்தினால் உடைக்கிறேன். இயேசு வல்லமையினாலே வெளியேறு. கடிந்து கழிக்கிறேன், கடிந்து விடுகிறேன், எரித்து விடுகிறேன். வல்லமையினால் எரித்து விடுகிறேன். ஆமென். நன்றி. எல்லாருடைய கடன் தொல்லைகள் மாறட்டும். ஆசீர்வதிப்போம் என்றீரே, ஆசீர்வதிங்க. வட்டி கடன், வட்டி இல்லாத கடன், வட்டி கடன்க, வங்கி கடன்க, நகை கடன்க எல்லா தேவ பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். இயேசு நாமத்தில் வெளியேறட்டும். வல்லமையினால் வெளியேறட்டும். துன்பம் வெளியேறட்டும். துன்பம் வெளியேறட்டும். வறுமை வெளியேறட்டும். வேதனை வெளியேறட்டும். நிந்தை வெளியேறட்டும். இயேசு நாமத்தில் அற்புதத்தின் வல்லமே இல்லத்தில் அக்கிரி இறங்கட்டும். பிறகு வள்ளங்களிலே, வேலை வாய்ப்புகளிலே, முயற்சிகளிலே, தொழுதி சாலையிலே வல்லமை பாய்வதாக, வல்லமை பாய்வதாக. பிசாசு தொல்லை வெளியேறு. வாலிப பிள்ளைகளை விட்டு போ. பூர்ண விடுதலை, பூர்ணமான விடுதலை, அற்புதம், அதிசயம். கட்டுகள் அறுக்கப்படட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும், கட்டு மண்டலம் தடுக்கப்படட்டும். ஆமென். நன்றி. கடனின்றி வாழ ஆசீர்வதிங்க. ஆண்டவருக்கு நன்றி. ஆசீர்வதிக்கிறேன். நன்றி. ஆமென். நன்றி. தொடக்க முதல் முடிவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்தினே, ஆசீர்வதித்தே. ஏழை மக்களை அழகுபடுத்துகிறே. ஆமென். நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இவர்கள் ஆசீர்வாத நிரப்பப்பட, இவர்கள் செல்வந்தர்களாய் மாற, கடவுளில் நிலைப்பட, உயிருள்ள சாட்சிகளாய் எழும்ப ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதித்து செபிக்கிறேன். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே.